வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக வீட்டில் நான் கேசரியும் வடையும் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பைனாப்பிள் கேசரி வீட்டில் செஞ்சுருந்தோம். இப்போ இந்த கேசரியை உங்களுக்கும் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க. அது நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நான் இதை லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கருகிடாமல் வறுக்கணும். லைட்டாக நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது சூடு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். எல்லாருக்கும் தெரியும், நான் பிகினர்ஸ்க்காக நான் ப்ரீவாக சொல்கிறேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுத்துருக்கு. இதை நல்ல ஒரு பிளேட்டில் நான் மாற்றி இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது லேசோடு இருந்தால் போதும். இப்போ அதே கடாயில் நான் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸு, கருப்பு திராட்சை, மஞ்சள் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவும் நம்ம கேசரிக்கு சேர்ப்போம் இல்லையா, அதை இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் நான் லைட்டாக வறுத்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 300 ml நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 100 கிராம் உலக்கு சொல்லுவாங்க இல்லையா, இதில் தான் நான் 1 கப்பு ரவை எடுத்திருந்தேன். எப்போவுமே 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜீனி, 3 கப்பு தண்ணி சேர்த்தோன்னா கேசரி ரொம்ப கரெக்டாக வரும். நான் இதில் நான் கப்பு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன், கிராம் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தண்ணி கொதிக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துடலாம். இப்போ இந்த ரவை நல்ல வெந்நீரில் நல்லா வேகணும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் ஜீனியை இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இது மறுபடியும் நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். இதை இப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் பைனாப்பிள் கேசரிங்கிறதுனால பைனாப்பிள் க்ரஷ்ஷு இதில் நான் கலந்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் நான் 2 கப்பு கரெக்டாக எடுத்துருக்கேன். இது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இனிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுகருடைய மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த க்ரஷ்ஷுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் துண்டுகள் கூட பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஒரு ஆப்ஷனல் தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி நான் கொஞ்சம் இதில் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமேனு போட்டேன். ரொம்ப மணமாக இருக்கும். இதில் நான் ஏலக்காய் பொடி, எசன்ஸ், ரோஸ் வாட்டர் எதுவுமே சேர்த்துக்கல. பைனாப்பிள் ஸ்மெல் தான். அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.